நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய அருமை இரட்சகர் மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாகவும் கேட்கும்படியாகவும் கர்த்தர் தந்த ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜாஷுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய புத்தகம் எவ்விதம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கு, கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிற வேத வசனங்கள்லேருந்து நாம் எவ்விதம் அந்த காரியங்களை புரிந்து கொண்டு நம்ம வாழுகிறோம். நல்லதொரு கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தேவை. இந்த கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாய் பார்க்கப்படுதுன்றதை இன்றைய நல்ல செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 5 வசனம் 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சொஸ்தமானான். அன்பார்களே, இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் குணமடைஞ்சான்னு நம்ம பார்க்குறோம். அன்பாளே, இங்கே இந்த நாகமான் ஒரு படைத்தலைவன். ஆமாம், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் குஷ்டரோகம் அவன் உடம்பில் இருக்குது. இதுக்காக தேவனுடைய மனுஷனை வந்து சந்திக்கும்போது அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார்னா, 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. தேவனுடைய மனுஷனை தேடி வரும்போது அந்த மனுஷன் அவனுக்கு சொன்ன வார்த்தை, யோர்தானில் போய் 7 தரம் நீ மூழ்கு. இதுதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதை செய்வதற்கு இவனுக்கு கடினமாக இருந்தது. எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? ஏன்னா நான் வாழ்ந்துட்டுருக்கிற பகுதியிலே இதோ இன்னும் நல்ல சுத்தமான நீர்களெல்லாம் ஆறுகளெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது. நான் வந்து இங்கே இந்த யோர்தானில் மூழ்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஆமாம். அப்போ அந்த மனுஷன் கூட இருந்த வேலைக்காரன் சொல்கிறான், தேவனுடைய மனுஷன் வேறு எதையாகிலும் சொந்த இருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல. அவர் என்ன சொன்னார்? இந்த யோர்தானில் இறங்கி 7 தரம் மூழ்க தானே சொன்னார். இதை செய்கிறதுல என்ன நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஒரு ஆலோசனையாக சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த யோர்தானில் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் என்ன செஞ்சது? சுத்தமாக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அந்த மனுஷன் அந்த படைத்தலைவன் யோசித்த மாதிரி அந்த யோர்தானுக்கு ஒரு மருத்துவ குணம் கிடையாது. அதில் போய்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா தண்ணி, அதில் மருத்துவ குணம் கிடையாது. ஏன்னா அதில் மருத்துவ குணம் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா மனுஷரும் அந்த யோர்தானில் மூழ்கி எந்திரிச்சு என்ன செய்வாங்க? குணமடைஞ்சிட்டு இருந்திருப்பாங்களே. அப்படி ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குமே. அது இல்லை. யோர்தான் வந்து சாதாரண நீர் தான். அந்த படைத்தலைவன் சொன்ன மாதிரி அவன் பகுதியில் என்ன நீர் ஓடுதோ அதே நீர் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நீரில் வித்தியாசம் கிடையாது. ஓடிக்கொண்டு இருந்த தண்ணியில் குணமாக்கும் வல்லமை கிடையாது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அது அந்த வல்லமை அவனை சுகமளிக்கிறது எது அப்படின்னா,
தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் ஓடிக்கொண்டிருந்த தண்ணி சுகமளிக்கிற தண்ணி கிடையாது. ஆனால் அந்த தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியன் சொல்லி அனுப்புனான் பாருங்க. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் நீ குணமடைவாய். அப்படி இல்லைனா நீ எந்த குஷ்டரோகத்தோட வந்தியோ அதே குஷ்டரோகத்தோட நீ திரும்பி போவ. தன்னோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிறு பிள்ளையுடைய சத்தத்துக்கு, வார்த்தைக்கு முதல்ல இந்த மனுஷன் கீழ்ப்படுகிறார், நாகமான். அந்த பிள்ளைன்னு சொல்ல கேட்டு தான் இந்த தேவனுடைய மனுஷனை தேடி வர்றாரு. இப்போ வந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னோடு கூட இருந்த ஒரு வேலைக்காரன் சொல்லும்போது, அதற்கு ஒரு சேவகன் சொல்லும்போது அதற்கு இவர் ரெண்டாவது என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். அன்பானவர்களே, பார்த்தீங்களா, இந்த கீழ்ப்படிதல் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேத புத்தகம் அதை பற்றி நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கு. கீழ்ப்படிதலை பற்றி இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? யோர்தான் தண்ணிக்கு சுகம் கொடுக்குற வல்லமை, மருத்துவ குணம்லாம் யோர்தான் தண்ணி கிடையாது. அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு இந்த மனுஷன் கீழ்ப்படிந்தா அங்கே குணமடைவான். இதுதான் அங்கே காரியம். அந்த கீழ்ப்படிதல் தான் அவருக்கு அந்த நல்ல சர்வான நல்ல ஆரோக்கியமான மேனிய சுகத்தை அவருக்கு கொடுத்தது. அன்பானவர்களே, வாழ்க்கையில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆமாம், இன்றைக்கும் நிறைய பார்வைகள் இருக்குது. ஆமாம், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உபதேசங்களை கேட்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல இன்னும் ஆழமான சத்தியங்கள், ஆழமான வார்த்தைகள், இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம கேள்விப்படாத போதனைகள் எல்லாம் இன்னும் நம்ம கேட்கணும், இப்படியெல்லாம் ஆர்வம் வாஞ்சை இருக்குது. அது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு, கேட்ட உபதேசங்களுக்கு முதல்ல நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? இன்னும் மேலும் மேலும் நம்ம புது உபதேசங்களை கேட்கணும், ஆழமான சத்தியங்களை கேட்கணும், இது வரைக்கும் கேட்காத விளக்கங்களெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு அதற்கான உபதேசங்களும் போதகர் மூலமாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்டு கொண்ட விஷயங்களுக்கு, இதுவரை நீங்கள் கேட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? மேலும் மேலும் உபதேசத்தை தேடிக்கொண்டு இருக்கிற நாம் கேட்ட விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா அப்படின்னா அது இல்லை, அது இல்லை. ஆனால் மேலும் மேலும் நாம் கேட்குறதுலையே நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை தான், நீ யோர்தானில் போய் மூழ்கு, அவ்வளவுதான். அவன் அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய மனுஷனுக்கு, தேவனுடைய ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் யோர்தானில் இறங்கி மூழ்கினான்னா அவன் சுத்தமடைவான். இல்லைன்னா அவன் வந்த மாதிரியே தான் திரும்பி போவான். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அன்பானவர்களே, அதனால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகும்போது பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 12, 13, 14வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகியம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள்.
குஷ்டரோகிகள் கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கேயும் பார்க்குறோம், இவங்க கீழ்ப்படிஞ்சு போனாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போகும்போது போகிற வழியிலேயே அவங்க சுத்தமானாங்க. அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு அழகான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்த அந்த நாகமான் படைத்தலைவன் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு போனப்போ, செயல்பட்டப்போ அவன் குணமடைஞ்சான்னு பார்க்குறோம். அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிச்சின்னு பார்க்குறோம். இங்கே 10 குஷ்டரோகிகள் இவங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அவங்க போ சொல்லிட்டாரு. அவங்க போகிற வழியில் சுகமடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, சொன்னதை மட்டும் செய்யுங்க, ஆரோக்கியமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் கேட்டுக்கொண்ட விஷயங்களை முதல்ல நாம் மதிக்கிறோமா? நாம் கேட்டுக்கொண்ட வார்த்தைகளுக்கு, தேவனுடைய மனுஷர்கள் சொன்னதுக்கு, தேவனுடைய ஊழியர்கள் கொடுத்த உபதேசங்களுக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படுகிறோமா? இதைத்தான் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருப்போம். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தைக்கு இந்த 10 குஷ்டரோகிகள் கீழ்ப்படிஞ்சு போனாங்க. தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அந்த படைத்தலைவன் நாகமான் கீழ்ப்படிந்து சென்றான்னு பார்க்குறோம், குணமடைஞ்சதை பார்க்குறோம். அன்பானவர்களே, அதனால் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா நல்ல வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமான், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டாச்சு. நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தோம், ஆனால் ஒன்றும் ஆகப்படலை அப்படின்னு சோர்ந்து போய் நின்ற நேரத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மறுபடியும் புறப்பட்டாங்க பாருங்கள். அதுதான் அங்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் அங்கே ஆசீர்வாதம். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீர் சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் மறுபடியும் கடலுக்கு போகிறோம், மறுபடியும் நாங்கள் வலைய வீசுகிறோம். நீர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், அவங்க படகு நிறையும்படியாக மீன்களை அள்ளி கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் இதில் கிடைச்சிது, கீழ்ப்படிதல்ல. பிரயாசப்பட்டாச்சு, பார்த்தாச்சு, அவ்வளோதான். இன்னுமே இவர் சொன்னதை கேட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு அவங்க அந்த மனுஷங்க நினச்சிருந்தாங்க. அப்படின்னா இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் அவங்க நின்றுருந்தாங்கன்னா, அவங்க போயிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? வெறுமை தான் இருந்திருக்கும். அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்களுடைய படகுகள் நிரப்பப்பட்டது. கீழ்ப்படிங்க, கர்த்தர் வார்த்தைக்கு, உபதேசங்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் படகுகளும் நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் நிரப்பப்படும். கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இதை தான் நம்ம பழைய ஏற்பாடுலையும் பார்க்குறோம், புதிய ஏற்பாடுலையும் அதை தான் பார்க்குறோம். கீழ்ப்படுதல் இல்லாமல் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் நீங்கள் பெறவே முடியாது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பாருங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமாம், அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ, என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. மரியாள் அவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க வேலைக்காரங்கிட்ட. அதே மாதிரி வேலைக்காரங்க இயேசுக்கிட்ட போகிறாங்க. அவர் சொன்ன மாதிரி தண்ணியை கோதி என்ன செய்கிறாங்க? ஜாடிகளை நிரப்புகிறாங்க.
இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு அடுத்தடுத்த கீழ்ப்படிதல். மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. வேலைக்காரங்க இயேசுக்கிட்ட வந்தாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. அவ்வளவுதாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அதிசயம் அற்புதத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே சொன்னதை செய்யுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் அவங்களும் சொன்னாங்க. அதை செய்யும்போது தான் என்ன ஆகுது, அங்கே நல்ல ஒரு மாற்றம், நல்லதொரு திருப்பம், எதிர்பாராததெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. ஆமாம், தண்ணியை ஊற்றும் போது இந்த தண்ணி தான் திராட்சரசமாக ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னதை செஞ்சாங்க, அவ்வளவுதான். சொன்னதுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நாங்கள் உபதேசம் எவ்வளவு கேட்குறோன்றது கிடையாது, கேட்ட வார்த்தைகள் வரைக்கும் கீழ்ப்படுகிறோமா, இதுதான் முக்கியம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் இந்த கீழ்ப்படிதலை நம்ம அழகாக பார்க்குறோம். நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்னன்னு கேட்குறார். என்ன நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் செய்யாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்க. எவ்வளவு அழகாக பேசுகிறார் பாருங்க ஆண்டவர். நான் சொன்ன வார்த்தைக்கே நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்களே, நான் சொல்லுற விஷயங்களை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, கீழ்ப்படியலையே. ஏன்னா ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, நான் சொல்லுறத நீங்கள் செய்யாமல் போகிறீங்களேன்னு கேட்குறாரு. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். ஆண்டவரும் அதுதான் சொல்கிறார். நான் சொல்லுகிறத நீங்கள் செய்யாமல் போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ சொன்னதை சொல்கிறத கேட்குறது தான் கீழ்ப்படிதல். சொல்கிறத கேட்கலைன்னா கீழ்ப்படியாமை. அன்பானவர்களே, முதல் மனிதனுடைய வீழ்ச்சியே கீழ்ப்படியாமையில் தான் வந்தது, பாவமே. ஆமாம், கீழ்ப்படியாமை, அதன் வழியாக தான் பாவம் வருது. அன்பானவர்களை, கீழ்ப்படியாமைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். ஆமாம், அதை தான் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை மதித்து அந்த யோர்தானில் இறங்கினப்போ தான் அவனுக்கு அந்த வேதனை அவனை விட்டு போச்சு. அன்பானவர்களே, நீங்கள் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டு அதற்கு மதிப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையாளம், அற்புதங்கள், உங்கள் வேதனை நீங்கும், நல்ல ஆரோக்கியம் வரும், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும். படகு நிறைக்கப்பட்டதும் கீழ்ப்படிதல் தான். குஷ்டரோகிகள் சுத்தமானதும் கீழ்ப்படிதல் தான். அன்பானவர்களே, அதான் யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமாம், நீங்கள்லாம் கேட்குறவங்களாக மாத்திரமல்ல, இன்னும் புது புது உபதேசத்தை கேட்கணும் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, கேட்டவைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமான்றதை பார்த்து வாழுங்கள்னு அங்கே சொல்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாயும் நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அதில் தான் இருக்குது. ஆமாம், நாகமான் எதிர்பார்த்த விஷயம் எதில் தான் இருந்தது? தேவனுடைய மனுஷனுடைய கீழ்ப்படிதலில் தான் இருந்தது. படகு நிரப்பப்படணும், அது எதில் இருந்தது? இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் தான் இருந்தது. திராட்சரசம் குறைஞ்சி போச்சு, திராட்சரசம் வேணும், அது எதில் இருந்தது?
இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் தான் இருந்தது. அன்பானவர்களே, நீங்களும் இந்த கீழ்ப்படிதலை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் திருநாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. ஆம் ஆண்டவரே, அப்பா, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே படைத்தலைவன் கீழ்ப்படிந்த போது அற்புதமாக சுகமடைந்தான் என்று பார்க்கிறோம். அதன்படியே கர்த்தாவே, அவ்விதமாக ஒரு மனுஷனுக்கு தேவை எதுவோ அது அவன் கீழ்ப்படியும் போது அவனுக்கு அது கிடைக்கிறது என்று நாங்கள் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தையை, இந்த நல்ல திருவசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வருகிற நாட்களில் இவர்கள் சகலமும் பெற்று வளமுடன் வாழ இயேசுவே உம்முடைய திருநாமத்தின் வழியாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் இவர்களை நீர் தப்புவித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.